ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்த படம். இது தமிழ் டப்பிங்லேயும் கிடைக்குது. ட்ரிக்கர் வார்னிங் டைரக்டட் பை மௌலி சூர்யா, ரிட்டன் பை ஜான் பிராங்கட்டோ, ஜோ ஜோல்சன். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டாரிங் பார்த்திங்கன்னா ஜெசிகா அல்பா, ஆந்தனி மைக்கேல் ஹாயில் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து மார்க் வெப்பர், ஆந்தனி மைக்கேல் ஹால், அலெஜாண்ட்ரோ டி ஹோயஸ் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு காம்பேட் இன்வெஸ்டிகேட்டர், பவர் கமாண்டோ இன்வெஸ்டிகேட்டர். இந்த ஜெசிகா அல்பான்றவங்க மிலிட்ரி காம்பேட்டில் இன்வெஸ்டிகேட்டர் ஒரு இதுவாக இருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா இவங்க ஒரு பெரிய ஒரு கமாண்டோன்றதுக்கு ஒரு பெரிய ஃபைட் ஒன்று காட்டுறாங்க, ஃபைட் சேசிங் ஒன்று. அந்த சேசிங் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோடு வருவாங்க. அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் அவங்க எக்ஸ் வந்து சொல்லுவார், போலீஸ் ஆஃபீஸரு, இது மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு அந்த சுரங்கத்தில் இறந்துட்டாருன்னு. அப்போ வந்து ஒரு லெட்டர் வச்சுருப்பாரு, அது எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அது வேணுமே பண்ணதா அப்படின்ற மாதிரி வரும். இதை வந்து இது செக் பண்ணுறதுக்காக அவள் உள்ளே என்கொயரி பண்ணிட்டு போவாள். அப்போ தான் தெரிய வரும், எய்கல் ஸ்வான்றவர் அங்கே செனட்டராக இருப்பார். அங்கே வந்து ஜெஸ்ஸி எல்விஸ்னு அவருக்கு 2 பசங்க. அதில் எல்விஸ்ன்றவன் இல்லீகலாக இந்த ஆர்ம்ஸ்லாம், அந்த கன்ஸ்லாம் கடத்துவான், விற்பான். அதை வந்து இது பண்ணுறது தான் படத்தோட கதை. அவங்கள அழிக்கிறது தான் படத்தோட கதை. அப்பாவை கொண்டு தான் இவங்க தான்ற மாதிரி வர மாதிரி கடைசியில் இவங்க வந்து ஃபைட் பண்ணி கொள்வாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸே வந்து இந்த லேடிக்கு அவங்க அந்த எல்விஸ்க்கெலாம் வந்து ஒரு துணை போன மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் கடைசியில் ஃபைட்டோட முடியுது படம். இது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தது ஃப்ரெண்ட். இது பார்க்கலாம், இந்த படம் பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லேயே கிடைக்கிறதுல ஈஸியாக இருந்தது, புரியறதுக்கு ஈஸியாக இருந்தது. கிளைமேக்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதான் வழக்கம் போல் ஹீரோயினாக இருந்தது. இந்த படத்தில் வந்து வேறு எதுவும் புதுமையாகவும் இல்லை. ஆனால் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்லலாம். ஜெசிகா அல்பா வந்து அழகாக இருக்காங்க. ஆனால் கவர்ச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல் படம் வந்து அப்படியே போகுது. நான் ஒரு சுமாராக போகுது, ஒரு ஆக்ஷன் மூவி. கதை இதுதான். ஒரு வாட்டி பார்க்கலாம். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.